கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுடைய அருளால் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் உள்ளமையாக மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை, இந்த கல்வியை எனக்கும் உங்களுக்கும் பயனளிக்கக்கூடிய கல்வியாக, அவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கல்வியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரிப்பானாக. இந்த நேரத்தில் அல்லாஹுவை பற்றி, அவனுடைய தன்மைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹுவை பற்றி அறிய வேண்டுமென்றால் எம்முடைய கற்பனைகளால் அல்லாஹுவை அறிய முடியாது. அல்லாஹுவை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹுவை முழுமையாக அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்கிறான், ஷஹீத் அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு. அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். அல்லாஹ் எதற்கு சாட்சி சொல்கிறான்? அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்க வழிபாடுகளை செலுத்த தகுதியான இறைவன் அல்லாஹ், வேறு யாரும் இல்லை என்ற ஷஹாதத்திற்கு அல்லாஹுவே முதலாவதாக சாட்சி சொல்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவே நீதான் உன்னை அதிகமாக அறிந்தவன். இந்த உலகத்தில் அல்லாஹுடைய படைப்புகளில் அல்லாஹுவை அதிகமாக அறிந்தவர்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அல்லாஹுவை அறிய வேண்டுமென்றால், வணங்க தகுதியான இறைவனை அறிய வேண்டுமென்றால், இறைவனுடைய வார்த்தைகளை கொண்டும் அந்த இறைவனை அவன் கற்றுக் கொடுத்ததை கொண்டு அறிந்த அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை கொண்டும் தான் நாம் அறிய முடியும். இந்த முழு உரையும் குர்ஆன் ஹதீஸ் அந்த முழுமைக்கு அடிப்படையாகவே இன்ஷா அல்லாஹ் அமையும். அல்லாஹ் யார்? நம்மை படைத்த இறைவன் யார்? யாரை நாம் வணங்குகிறோம்? யாரை நாம் துதிக்கிறோம்? அந்த ரப்புல் ஆலமீன், அந்த இறைவன் யார் என்பதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த உரை யார் அல்லாஹுவை நேசிப்பார்களோ, யார் அல்லாஹுவை பயப்படுவார்களோ, அல்லாஹுவை தன்னோடு இருக்க வேண்டும், அல்லாஹ் என்னோடு இருக்க வேண்டும் என்று யார் விரும்புவார்களோ அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த உரை பயனளிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் சுன்னாவில் தன்னை பற்றிய செய்திகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரப்ப வைத்திருக்கின்றான். அல்லாஹ் யாருடைய பெயர்? அந்த அல்லாஹ் யார் இந்த வானம் பூமிகளை படைத்தானோ, யார் இந்த வானம் பூமிகளை பரிபாலிக்கின்றானோ அவனுடைய பெயர் அல்லாஹ். யாரை கொண்டு சூரியன் உதிக்கிறதோ, யாரை கொண்டு சூரியன் மறைகிறதோ, யாரை கொண்டு சந்திரன் நட்சத்திரங்கள் வானத்தில் மிளர்ந்து கொண்டிருக்கிறதோ, யாரை கொண்டு இந்த ஒட்டுமொத்த உலகமும் வானமும் பூமியும் நடந்து கொண்டிருக்கிறதோ அவனுடைய பெயர் அல்லாஹ். அல்லாஹ் முழுமைக்கு யார் உரித்தானவனோ அவனுடைய பெயர் அல்லாஹ். அழகு அனைத்திற்கும் யார் உரித்தானவனோ அவனுடைய பெயர் அல்லாஹ். அல்லாஹ் குறைவில் இருப்பவர் இந்த வார்த்தையை சொன்னால் அது அதிகரிக்கும். நோயில் இருப்பவர் இந்த வார்த்தையை சொன்னால் அந்த நோய் குணமாகும். அல்லாஹ். அல்லாஹ் யார் கஷ்டத்தில் சிக்கி தவிப்பாரோ அவர் இந்த வார்த்தையை கொண்டு அழைத்தால் அந்த அழைப்பிற்கு பதில் கிடைக்கும். அவனுடைய பெயர் அல்லாஹ். அல்லாஹ் சிரமத்தோடு, கஷ்டத்தோடு, கவலையோடு, இன்னல்களோடு இந்த உலகத்தில் வாழ்பவர், நெருக்கடிகளோடு வாழ்பவர். அல்லாஹ் என்ற வார்த்தையை அழைத்தால் அந்த நெருக்கடி, அந்த இன்னல்கள், அந்த நோய், அந்த கவலை எல்லாம் நீங்குமோ அவனுடைய பெயர் அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். உண்மையாக அல்லாஹுவை அறிந்தவர்கள், உண்மையாக படைத்த இறைவனை அறிந்தவர்கள் அல்லாஹ் என்ற வார்த்தையை உச்சரித்தால் அவர்களுடைய உள்ளங்கள் அவனுடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். அல்லாஹ் ஹுவல் இஸ்முல் முஃப்ரதுல் ஆலம் அலத் தாலி அலா குல்லி அஸ்மாஇல் ஹுஸ்னா வ சிஃபாத்திஹில் உலா. அல்லாஹ் என்றால் என்ன? அல்லாஹ் வணங்க தகுதியான, வணக்க வழிபாடுகளை செலுத்த தகுதியான இறைவன் என்பது பொருள். அது ஒருமையை குறிக்கும். அவனை மட்டும்தான் அது சார்ந்திருக்கும்.
இஸ்முல் முஃப்ரதுல் அலம், அவனுடைய பெயர்கள் பண்புகள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே, அல்லாஹுடைய தூதர் சுன்னாவிலே எதையெல்லாம் கூறி இருக்கின்றார்களோ அவை எல்லாவற்றையும் உள்ளடக்கக்கூடிய ஒருமையை குறிக்கக்கூடிய சொல் அல்லாஹ். அல்லாஹு அர் ரஹ்மான், அல்லாஹு அர் ரஹீம், அல்லாஹு அல் கஃபூர், அல்லாஹு அல் கஃபார், அல்லாஹு அல் மலிக், அல்லாஹு அஸ்ஸலாம், அல்லாஹு அல் முஹைமின். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பெயர்களாக பண்புகளாக எவற்றையெல்லாம் கூறி இருக்கின்றானோ அவற்றை எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒருமையை குறிக்கக்கூடிய அந்த படைத்த ரப்பை குறிக்கக்கூடிய சொல் அல்லாஹ். அல்லாஹ் அவன் தனக்கு வைத்துக் கொண்ட பெயர் வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லும்போது வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அந்த அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் பண்புகள் இருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். அர் ரஹ்மான் அல்லாஹுடைய பெயர், அர் ரஹீம் அல்லாஹுடைய பெயர், அல் மலிக் அல்லாஹுடைய பெயர், அல் குத்தூஸ் அல்லாஹுடைய பெயர். அர் ரஹ்மானுடைய பெயர் அல்லாஹ் அல்ல, அர் ரஹீமுடைய பெயர் அல்லாஹ் அல்ல, அல் மலிக்குடைய பெயர் அல்லாஹ் அல்ல, அல் குத்தூஸுடைய பெயர் அல்லாஹ் அல்ல. அல்லாஹுடைய பெயர் அர் ரஹ்மான், அல்லாஹுடைய பெயர் அர் ரஹீம், அல்லாஹுடைய பெயர் அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ்ஸலாம், இன்னும் ஏராளமாக குர்ஆன் சுன்னாவில் நிரம்பி இருக்கின்ற அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் அனைத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சொல் அவனுடைய பெயர் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் யார் என்பதை அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆயத்துல் குர்சி குர்ஆனுடைய மகத்துவமிக்க வசனத்தில் ஒன்று. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. الله أكبر. الله رب العالمين சொல்கிறான் ஆயத்துல் குர்சியில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி சொல்கிறான். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அவன் யார்? வணக்க வழிபாடுகளை செலுத்த தகுதியான இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் யார்? அவன் அல் ஹை அல் கய்யூம், அவன் உயிருள்ளவன், அவன் நிலையானவன். அல்லாஹு அக்பர். அவன் இறக்க மாட்டான். உலகத்திலே அவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் இறந்துவிடும், ஆனால் மௌத்தாகிவிடும். ஆனால் அல்லாஹ் ஒருபோதும் மரணிக்க மாட்டான். மரணம் அவனை பீடித்து விடாது. அவன் நிலையானவன். குர்ஆன் சொல்லுகிறது, குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அவனை தவிர எல்லாம் அழிந்துவிடும். அவனுடைய திருமுகத்தை தவிர எல்லாம் மௌத்தாகிவிடும், மரணித்துவிடும், அழிந்துவிடும். அல்லாஹ் படைத்த இந்த வானம், அல்லாஹ் படைத்த இந்த மலைகள், அல்லாஹ் படைத்த இந்த பூமி, அல்லாஹ் படைத்த மனிதர்கள், ஜின்கள், மலக்குகள் என கோடான கோடி அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவுண்டு, மௌத்துண்டு. ஆனால் அல்லாஹ் மரணமாக மாட்டான், நிலையானவன். ஏன்? அவன் அல்லாஹ். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹை அல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்துன் வலா நௌம். சுப்ஹானல்லாஹ். அவனுக்கு சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ அவனை பீடிக்காது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ மூஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யனாம் வலா யம்பகி லஹு அய்யனாம். அல்லாஹ் உறங்க மாட்டான், உறக்கம் அவனுக்கு தேவை கிடையாது. தராசை அவனே உயர்த்துகிறான், தராசை அவனே தாழ்த்துகிறான். பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் அவனிடத்திலே சென்று விடுகிறது, இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் அவனிடத்திலே சென்று விடுகிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹிஜாபுஹுன் நூர், ஹிஜாபுஹுன் நூர், அவனுக்கு திரை வெளிச்சம். அல்லாஹு அக்பர். ஹிஜாபுஹுன் நூர், அவனை மறைக்கக்கூடிய திரை வெளிச்சம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லவ் கஷஃபஹு லஅஹ்ரகத் ஷுப்ஹாத் வஜ்ஹிஹி மன்தஹா இலைஹி பஸருஹு மின் ஹல்கிஹி. அவன் அந்த திரையை அகற்றினால், அந்த திரையை நீக்கினால், அவனுடைய அந்த வெளிச்சம் படும் இடமெல்லாம் சுட்டரித்து அழித்து விடும். அது அந்த வெளிச்சம்.
பார்வை படக்கூடிய இடமெல்லாம் அழிந்துவிடும், நாசமாகிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவனுக்கு திரை இருக்கிறது, அந்த திரை வெளிச்சம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அதனால்தான் நீங்கள் அல்லாஹுவை பார்த்தீர்களா மிஅராஜுடைய பயணத்தில் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நூருன் அன்ன அராஹு, அவன் வெளிச்சம், அவனை நான் எப்படி பார்ப்பது என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் பார்த்தது அவனுடைய ஹிஜாபை, அவனுடைய திரையை, நூரை. இன்னல்லாஹ லா யனாம், அல்லாஹ் உறங்க மாட்டான். லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் வலா யம்பகி லஹு அய்யனாம். ஏன்? உறக்கம் அவனுக்கு தேவையில்லை என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானம் பூமிகளுடைய எல்லா படைப்புகளும் அவனுக்கு சொந்தமானவை. இந்த உலகம் எல்லாம் யாருக்கு சொந்தமானவை? இதை படைத்தவனுக்கு சொந்தமானவை. படைத்தவன் யார்? அல்லாஹ். வானம் யாருக்கு சொந்தம்? பூமி யாருக்கு சொந்தம்? மலைகள் யாருக்கு சொந்தம்? ஆறு யாருக்கு சொந்தம்? கடல் யாருக்கு சொந்தம்? அதில் வாழக்கூடிய கோடான கோடி படைப்புகள் யாருக்கு சொந்தம்? நாம் யாருக்கு சொந்தம்? ஜின்கள் யாருக்கு சொந்தம்? மலக்குகள் யாருக்கு சொந்தம்? இவற்றையெல்லாம் படைத்தவன் யார்? லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானம் பூமிகளில் உள்ள எல்லா படைப்புகளும் அவனுக்குரியது. அவன்தான் அதை படைத்தான். மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹ். அல்லாஹு அக்பர். ஆயத்துல் குர்சி அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பேசுகிறது. அவனிடத்திலே அவன் அனுமதி அளித்தவர்களை தவிர வேறு யார் சிபாரிசு செய்ய முடியும்? யாரும் சிபாரிசு செய்ய முடியாது. நாளை மறுமை என்ற ஒரு நாள் ஏற்படும். அங்கு சிலருக்கு அல்லாஹ் சிபாரிசு செய்ய அனுமதி அளிப்பான். அவர்கள் எவ்வளவு கண்ணியம் உள்ளவர்களாக இருந்தாலும், அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு மகத்துவமிக்க தூதர்களாக இருந்தாலும், அல்லாஹ் அனுமதி அளித்தால்தான் நாளை மஹ்ஷரில், அந்த மறுமையில் ஷஃபாஅத்தை, சிபாரிசை துவங்க முடியும். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, மறுமை நாளுடைய காட்சியை கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய மகத்துவம் புரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி பெரும் நபிமார்கள், ரசூல்மார்கள் அல்லாஹ்வுடைய அந்த நாளுடைய தீர்ப்பை எதிர்பார்த்து கலங்கிக் கொண்டிருப்பார்கள். மனிதர்கள் எல்லோரும் ஆதமிடத்திலே சொல்லுவார்கள், ஆதம், அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு சிபாரிசு செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், இன்றைய தினம் என் இறைவன் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. நானே என் நிலைமையை நினைத்து கவலை கொள்கிறேன், நான் செய்த பாவத்தை நினைத்து. இத்ஹபு இலா கைரி இத்ஹபு இலா நூஹ், என்னை விட்டு விட்டு வேறொடத்தில் சென்று விடுங்கள், நூஹ் இடத்தில் செல்லுங்கள் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதே வார்த்தை. இப்ராஹிம் அல்லாஹுடைய கலீல், அல்லாஹுடைய நண்பர், நாளை மஹ்ஷரில் அல்லாஹ்விற்கு முன்னால் பேசுவதற்கு தயங்குவார். அல்லாஹ் என் ரப்பு இன்றைய தினம் கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்க போவதில்லை. இத்ஹபு இலா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இடம் செல்லுங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் செல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மனிதர்கள் எல்லோரும் என்னை நோக்கி வருவார்கள். நான் அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அர்ஷுக்கு முன்னால் சென்று சுஜூதில் விழுந்து விடுவேன், அல்லாஹ்வை புகழ்வேன். அவன் அறிவித்து தரக்கூடிய வார்த்தைகளை கொண்டு அவனை புகழ்ந்து கொண்டே இருப்பேன். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவிப்பான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் சல் துஅத வஷ்ஃபா துஷஃபா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவிப்பான், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையை உயர்த்துங்கள், நீங்கள் கேளுங்கள், நான் கொடுக்கிறேன், நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், நான் உங்கள் சிபாரிசை அங்கீகரிக்கிறேன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை அல்லாஹுவை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹுடைய தூதருடைய மகத்துவத்தையும் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹு அக்பர். இப்ப அல்லாஹுடைய தூதராக இருந்தாலும் மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹ், அவனுடைய அனுமதி இல்லாமல் சிபாரிசு செய்ய முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும், யஅலமு மா பைன ஐதீஹிம் வமா கல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. முன்னால் பின்னால் ஒரு மனிதன் செய்ய போகின்ற
செய்து முடித்த இனிமேல் செய்ய போகின்ற காரியம் எப்படி இருக்கும் என்ற எல்லா அறிவையும் يعلم ما بين أيديهم وما خلفهم அறிந்தவன் அவன். அவனுக்கு எதுவும் மறைவானது கிடையாது. குர்ஆன் சொல்லுகிறது وعنده مفاتيح الغيب, மறைவான ஞானங்கள் அனைத்தையும் அவனிடத்திலே அவன் வைத்திருக்கிறான். لا يعلمها إلا هو, அதை அவனை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ويعلم ما في البر والبحر, கடலிலே நிலத்திலே இருக்கின்ற அனைத்து ஞானங்களையும் அவன் அறிந்திருக்கிறான். وما تسقط من ورقة إلا يعلمها. سبحان الله. وما تسقط من ورقة إلا يعلمها. இந்த பூமியில் ஒரு இலை கூட கீழே விழுந்து விட முடியாது அவன் அறியாமல். ஒரு காய்ந்த மரத்திலிருந்து எத்துணை கோடி மரங்கள் இருக்கிறது இந்த உலகத்திலே, எத்துணை மில்லியன் மரங்கள் இருக்கிறது. அந்த மரத்திலிருந்து ஓர் இலை, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், ஓர் இலை கீழே விழுந்து விட முடியாது. 7 வானங்கள், அதற்கு மேல் அல்லாஹுடைய அர்ஷ், அதற்கு மேல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்ந்திருக்கிறான். அவ்வளவு தொலைவில் அவன் இருந்தாலும் எதுவும் இந்த பூமியில் நடப்பது அவனுக்கு மறைவானது கிடையாது. ஒமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு இருள் சூழ்ந்த நேரத்தில், ஒரு இருண்ட பாறையில் ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து சென்றாலும் அதை அல்லாஹ் கண்காணிக்கிறான். அந்த கருப்பு எறும்பு பேசினாலும் அதை அல்லாஹ் செவிமடுக்கிறான். அது உள்ளத்திலே என்ன நினைத்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அறிந்திருக்கிறான். وما تسقط من ورقة إلا يعلمها يعلم ما في البر يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء. அவனுடைய அறிவிலிருந்து எதையும் அவன் சூழ முடியாது அவன் நாடியதை தவிர. அவன் அறிவித்தால் தான் எமக்கு கல்வி, அவன் கற்றுக் கொடுத்தால் தான் எமக்கு கல்வி. அவன் கற்றுக் கொடுக்காத எதையும் அவனிடத்திலிருந்து நாம் எடுத்து விட முடியாது. ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض. அல்லாஹு அக்பர். அவனுடைய குர்சி வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுடைய குர்சி எப்படிப்பட்டதென்றால், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹுடைய அந்த குர்சிக்கு 7 வானங்களும் பூமியும் எப்படி என்றால், ஒரு பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை விட்டெறிந்தால் அது எப்படியோ அப்படித்தான். அல்லாஹு அக்பர். 7 வானங்களும் பூமிகளும் அல்லாஹுடைய குர்சிக்கு எப்படி என்றால், பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை தூக்கி எறிந்தால் அது எப்படியோ அப்படித்தான். அல்லாஹுடைய அர்ஷுக்கு குர்சி எப்படி என்றால், அந்த பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரம் எப்படியோ அப்படித்தான் அல்லாஹுடைய அர்ஷுக்கு குர்சி. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய மகத்துவம் எப்படி, அல்லாஹுடைய மகத்துவம் எப்படி. வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா வஹுவல் அலியுல் அதீம். அவனுக்கு இந்த வானம் பூமிகளை நிர்வகிப்பது எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்தி விடாது, எந்த ஒரு சோர்வையும் ஏற்படுத்தி விடாது. நிலையாக சரியான முறையில் இந்த வானம் பூமிகளை அவன் நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான். வஹுவல் அலி, அவன் உயர்வானவன். அல் அதீம், அல் அதீம், மகத்துவமானவன் அவன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், வாருங்கள் அவனை பற்றி படிப்போம். குர்ஆனுடைய வசனத்தில் சூரத்துல் ஹஷருடைய 22வது வசனத்தில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் அவனை பற்றி. அதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை பற்றி சொல்வதற்கு முன்னால் ஒரு எச்சரிக்கையை சொல்கிறான். வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ், அல்லாஹுவை மறக்கக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ், அல்லாஹுவை மறந்துவிடக்கூடிய மனிதர்களாக நீங்கள் இருந்து விடாதீர்கள். அல்லாஹுவை நீங்கள் மறந்துவிட்டால், அல்லாஹுடைய தன்மைகளை, அல்லாஹுடைய பெயர்களை, அல்லாஹுடைய பண்புகளை, அல்லாஹுடைய மகத்துவத்தை, அல்லாஹுடைய ரஹ்மத்தை, அல்லாஹுடைய அன்பை, அல்லாஹுடைய பயத்தை நீங்கள் மறந்துவிட்டால் ஃபஅன்சாஹும் அன்ஃபுஸஹும், அல்லாஹ் ஆக்கி விடுவான். எப்படி தெரியுமா? அதனுடைய தண்டனையாக உங்களையே நீங்கள் மறந்து விடுவீர்கள். உங்களையே நீங்கள் மறந்து விடுவீர்கள் என்றால் நோக்கத்தை மறந்து விடுவீர்கள். உங்களை மறந்து விடுவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளை, லட்சியத்தை, எதற்காக படைக்கப்பட்டீர்கள், யாருக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும், யாருக்கு நீங்கள் அடிபணிய வேண்டும், எதை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும், எந்த நாளை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கிறீர்கள், எது உங்களுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் என்ற எல்லாவற்றையும் மறந்து விடுவீர்கள் அல்லாஹுவை மறந்து விட்டால்.
அல்லாஹ்வை மறந்தவன் இந்த உலகத்திலும் நஷ்டத்தை அடைவான், நாளை மறுமையிலும் நஷ்டத்தை அடைவான். வமன் நஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. அல்லாஹு அக்பர். குர்ஆன் சொல்கிறது, யார் என் நினைவிலிருந்து என்னுடைய நினைவிலிருந்து புறக்கணித்து வாழ்கிறானோ அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை இந்த உலகத்திலே கொடுப்பேன், நாளை மறுமையிலும் அல்லாஹ் அவனை மறந்து விடுவான். எப்படி அல்லாஹ்வை மறந்து இந்த பூமியில் வாழ்ந்தானோ அப்படியே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் இந்த எச்சரிக்கைக்கு பிறகு, அவன் யார் தெரியுமா? அந்த அல்லாஹ் யார் தெரியுமா? ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு. அவனை தவிர வேறு இறைவன் கிடையாது. ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா. மறைவான வெளிப்படையான எல்லா கல்வியையும் அவன் அறிந்தவன். எதுவும் அவனுடைய அறிவிலிருந்து மறைந்து விட முடியாது. ஹுவர் ரஹ்மான் அர் ரஹீம். அவன் அர் ரஹ்மான், அவன் அர் ரஹீம். அல்லாஹு அக்பர். இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அர் ரஹ்மான் அர் ரஹீம் இரண்டும் இரக்க குணத்தை, ரஹ்மத்தை குறிக்கக்கூடிய சொல். ஆனால் ஒன்றை விட இரக்கமுடையது. அர் ரஹ்மான் சிஃபத்து தாத்தி, அவனுடைய உள்ளமை. எப்போதும் அவன் அர் ரஹ்மான், எப்போதும் இரக்க குணமுடையவன். அதனால்தான் அர் ரஹ்மான் என்ற பெயரை அலிஃப்லாம் இணைத்தோ அல்லது அது இல்லாமலோ சொல்லக்கூடாது. ஏன்? எப்போதும் அருளுடையவராக, எப்போதும் இரக்கமுடையவராக இந்த பூமியில் யாரும் இருக்க முடியாது அல்லாஹ்வை தவிர. அர் ரஹ்மான் அவன். அர் ரஹீம் குறிப்பாக முஃமின்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரக்க குணமுடையவன். முஃமின்களுக்கு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும். ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். அவன் யார்? அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம், ரஹ்மத்தை உடையவன். அவனுடைய ரஹ்மத் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் அன்ஆமுடைய 54வது வசனத்திலே, நபியே சொல்லுங்கள், வ இதா ஜாஅகல்லதீன யுமினூன பிஆயாத்தினா, என்னுடைய வசனத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் உம்மிடத்திலே வந்தால் நபி அவர்களுக்கு சொல்லுங்கள், ஃபகுல் ஸலாமுன் அலைக்கும், அல்லாஹ்வுடைய சலாம் உங்களுக்கு உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டாகட்டும், எந்த தீங்கும் உங்களை நெருங்கி விடாது. சலாமுன் அலைக்கும் கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா. அல்லாஹ் தன் இறைவன் தன் மீது ரஹ்மத்தை விதித்துக் கொண்டான், ரஹ்மத்தை விதித்துக் கொண்டான். அன்னஹு மன் அமில மின்கும் சூஅன். அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் பாவம் செய்தால் அறியாமையில், அதற்கு பிறகு அல்லாஹ்வை நோக்கி திரும்பினால், தன்னை சீர்படுத்திக் கொண்டு, ஃபஅன்னஹு கஃபூருர் ரஹீம், அவன் பாவங்களை மறைப்பவன், மன்னிப்பவன். கஃபூர், அவன் மறைப்பவன். இன்னஹுல் கஃபூர், இன்னஹுல் காஃபிர், இன்னஹுல் கஃபார். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரிய மகத்துவமான கொடிய பாவங்களாக இருந்தாலும் அவன் மன்னிப்பான். இன்னஹுல் கஃபூர், இன்னஹுல் கஃபார். எவ்வளவு உலகம் அளவிற்கு பாவங்கள் இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்த உலகம் அளவிற்கு ஒரு மனிதன் குற்றத்தை செய்து ரப்பிடத்திலே வந்து யா அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று கேட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். அதற்கு பதிலாக அல்லாஹ் நன்மைகளை தருவான். ஏன்? இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், ஹுவல் கஃபூருர் ரஹீம். அவன்தான் பாவங்களை மன்னிப்பவன், அவன்தான் இரக்க குணமுடையவன். வரஹ்மதி வசிஅத் குல்ல ஷை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், என்னுடைய ரஹ்மத் எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை 100ஆக வைத்தான். அதில் ஒன்றைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் இறக்கினான். மீதி 99ஐ அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான், தன்னுடைய அடியார்களுக்கு நாளை மறுமையில் இரக்கம் காட்டுவதற்காக. அந்த ஒன்றை கொண்டுதான் இந்த பூமியில் உள்ள எல்லா படைப்புகளும் தங்களுக்குள் இரக்கத்தை காட்டிக் கொள்கிறது. ஒரு குதிரை தன்னுடைய குட்டியை ஈன்றதற்கு பிறகு தன்னுடைய பாதத்தை தூக்கி நிறுத்தி வைத்திருக்குமே, அந்த குட்டியின் மீது பட்டுவிடக் கூடாது, வேதனை தந்துவிடக் கூடாது தன்னுடைய குழந்தைக்கு என்று. அந்த இரக்கமும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த ஒன்றில் இருந்துதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எமக்கு புரிய வைத்தார்கள். ஹுவர் ரஹ்மான் உர் ரஹீம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் மேலும், ஹுவல்லாஹ், அவன் யார் தெரியுமா? அல்லதி லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை. ஹுவல் மலிக், அவன் அரசன், அவன்தான் உண்மையான அரசன். இந்த உலகத்திலே ஆட்சி அமைக்கக்கூடிய எல்லா அரசர்களும் அவனுடைய அனுமதியோடு தான் ஆட்சி அமைக்க முடியும். குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசனவன். துத்தில் முல்க மன் தஷா, நாடியவர்களை தேர்ந்தெடுத்து ஆட்சியை கொடுப்பான்.
வதன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நாடியவர்களிடமிருந்து ஆட்சியை பிடுங்கி விடுவான். வதுஇஸ்ஸு மன் தஷா வதுதில்லு மன் தஷா, நாடியவர்களை இழிவுபடுத்துவான், நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான். அல் மலிக் அவன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முன்னால் உள்ள வேதங்களை அறிந்த ஒரு மனிதர் வருகிறார். வந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, அன்னல்லாஹ யஜ்அலு ஸமாவாதி அலா இஸ்பா, நாளை மறுமையில் அல்லாஹ் வானத்தை ஒரு விரலிலும், பூமிகளை ஒரு விரலிலும், மரங்களை ஒரு விரலிலும், இன்னும் தண்ணீரையும் நீரையும் பூமியில் உள்ள செல்வங்களையும் ஒரு விரலிலும், இன்னும் மற்ற படைப்புகளை மற்றொரு விரலிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி கொண்டு எல்லா படைப்புகளை அழித்ததற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், அனல் மலிக். அல்லாஹு அக்பர். அனல் மலிக் லிமனில் முல்குல் யௌம் என்று அல்லாஹ் கேட்பான். வானம் பூமிகளை அழித்ததற்கு பிறகு மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளை அழித்ததற்கு பிறகு அல்லாஹ் பூமியை பார்த்து கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், ஆட்சி செய்தவர்கள், அதிகாரம் செலுத்தியவர்கள், பெருமையடித்த ஆட்சியாளர்கள் எங்கே? ஆட்சி அதிகாரம் எல்லாம் லில்லாஹில் வாஹிதில் கஹார், அடக்கி ஆளக்கூடிய அந்த ரப்புக்கு மட்டுமே உரித்தானது. அனல் மலிக் என்று சொல்லுவான் என்று அந்த யூத பாதிரி சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு சிரித்து சொன்னார்கள், வமா கதருல்லாஹ ஹக்க கதரி. அல்லாஹ் முஷ்ரிக்குகளை பார்த்து சொல்கிறான். அதுதான் நமக்கும் பொருந்தும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய கதிரை, கண்ணியத்தை, மதிப்பை அந்த முஷ்ரிக்குகள் கொடுக்கவில்லை. அல்லாஹ்விற்கு கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை அவர்கள் கொடுக்கவில்லை. வமா கதருல்லாஹ ஹக்க கதரி. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்விற்கு நாம் எந்த மகத்துவத்தை கொடுக்கிறோம்? இந்த உலகத்தில் யாராவது நம் அருகில் இருந்தால் நாம் பாவம் செய்வதில்லை. ஆனால் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான். சதா நேரமும் அவனை நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நம் செயல்களை சூழ்ந்தறிகிறான். ஆனால் நாம் பாவம் செய்கிறோம். நம் பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஹயா, வெட்க உணர்வை அல்லாஹ்விற்கு கொடுத்தோமா? நம்மை பார்ப்பவர்களில் அல்லாஹ்விற்கு எந்த தரத்தை நாம் வைத்திருக்கிறோம்? வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரி வல் அர்து ஜமீஅன் கப்ததுஹு யௌமல் கியாமா வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனிஹி சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். அந்த யூதர் சொன்னதை உறுதிப்படுத்தி சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அல்லாஹ் இந்த இந்த பூமியை அனைத்தையும் அல்லாஹ் தன்னுடைய ஒரு கையிலும் வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனிஹி, வானங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வலது கரத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுருட்டி வைத்து விடுவான். சுப்ஹானஹு வ தஆலா, சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன் என்ற வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினார்கள். ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிக் அல் குத்தூஸ். அவன் பரிசுத்தமானவன், அவன் அஸ்ஸலாம், குறைகளிலிருந்து நீங்கியவன், அவன் அல் முஃமின், அபயமளிக்கக்கூடியவன், அல் முஹைமின், அவன் சூழ்ந்தறியக்கூடிய பாதுகாவலன், அல் அசீஸ், அவன் மிகைத்தவன், அல் ஜப்பார், அவன் அடக்கி ஆள்பவன், அல் முத்தகப்பிர், பெருமைக்குரியவன், அவன் பெருமைகள் எல்லாம் அவனுக்கு தான் சொந்தம். சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன், வணங்கக்கூடிய, அவனுக்கு இணை வைக்கக்கூடிய எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமானவன். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், ஹுவல்லாஹ், அவன் யார் தெரியுமா? அல்லாஹ், அவன் அல்லாஹ் அல் ஹாலிக், அவன் படைப்பவன். படைப்புகளை அவனால் தான் படைக்க முடியும். அவனை தவிர வேறு யாரும் இந்த உலகத்திலே படைப்புகளை எந்த ஒரு முன்மாதிரி இல்லாமலும் எந்த ஒரு சிந்தனையின் புதிய மாற்றம் இல்லாமலும் உருவாக்கிவிட முடியாது. ஹல் மின் ஹாலிகின் கைருல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு படைப்பாளன் இந்த பூமியில் உண்டா? அவனுடைய படைப்புகள் வானம் பூமிகளில் வியாபித்திருக்கிறது. மலை அவனுடைய படைப்பு, இந்த மனிதன் அவனுடைய படைப்பு, இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் அவனை சார்ந்தது. அவனுடைய படைப்பின் மகத்துவத்தை எம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய படைப்பில் மிக உயர்ந்த ஒரு படைப்புடைய உருவத்தை பற்றி சொன்னார்கள். யார் அவர்?
மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததை சொன்னார்கள். ஜிப்ரீலை நான் பார்த்தேன், அவருடைய உண்மையான உருவத்தில் அவருக்கு 600 ரெக்கைகள் இருந்தது. ஜிப்ரீலுக்கு 600 ரெக்கைகள் இருந்தது. அந்த ஒவ்வொரு ரெக்கையும் வானங்களில் உள்ளவற்றை மறைத்துவிடும். ஜிப்ரீலின் ஒரு ரெக்கை வானத்தில் உள்ள மேகங்களை, நட்சத்திரங்களை மறைத்துவிடும். அவ்வளவு மிக பிரம்மாண்டமான படைப்பாக ஜிப்ரீலை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ரஹ்மானுடைய அர்ஷை சுமக்கக்கூடிய அந்த மலக்குகளில் ஒரு மலக், அவருடைய உருவம், அவரை பற்றி எடுத்து சொல்வதற்கு நான் அனுமதி அளிக்கப்பட்டேன். அவருடைய ஒரு உருவம் அவருடைய காதுக்கும் அவருடைய கழுத்திற்கும் இடைப்பட்ட தூரம் 700 ஆண்டுகளுடைய பயண தூரம் என்று சொன்னார்கள். 700 ஆண்டுகள் ஒரு மனிதன் பயணம் செய்தால் எவ்வளவு தொலைவை அடைய முடியுமோ அதுதான் அந்த ஹமலத்துல் அர்ஷ், அரிஷை சுமக்கக்கூடிய அந்த மலக்குடைய காதிலிருந்து கழுத்து வரை உள்ள தொலைவு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய பிரம்மாண்ட படைப்பை பாருங்கள். அந்த படைப்பில் நாமெல்லாம் எம்மாத்திரம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. ஹுவல்லாஹுல் காலிக் அல் பாரி, பரிபாலிப்பவனவன். அல் முஸவ்விர், உருவங்களை அழகான முறையில் அமைப்பவனவன். லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, இன்னும் அழகிய பெயர்கள், பண்புகள், இன்னும் அழகிய பண்புகள், பெயர்கள் அவனுக்கு உண்டு. யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமிகளில் உள்ள எல்லாம் அவனை துதித்துக் கொண்டிருக்கிறது. வஹுவல் அஸீஸ், அவன் மிகைத்தவன். அல் ஹகீம், ஞானம் உள்ளவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹஷ்ருடைய இந்த வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்னார்கள், சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வீணான கேள்விகளை கேட்பதிலிருந்து நாங்கள் தடுக்கப்பட்டிருந்தோம். யாராவது ஒருவர் கிராமப்புறத்திலிருந்து வந்து ஏதாவது கேள்விகளை கேட்க மாட்டாரா தைரியமாக? அதன் மூலமாக நாங்களும் கல்வி பெறலாம் என்று எதிர்பார்த்திருப்போம். அப்போது ஒரு மனிதர் வந்தார். பாலைவன பிரதேசத்தில் இருந்து வந்த மனிதர் கேட்டார், யா முஹம்மத். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதரை யாரும் யா முஹம்மத் என்று அழைக்க மாட்டார்கள். யா முஹம்மத் என்று அழைக்கிறார். அவர் கோவப்படவில்லை. இந்த சாதாரண மனிதர்கள் யாராவது நமக்கு ஏதாவது கண்ணியம் இருந்தால் நம்முடைய பெயரை சொன்னால் என்னாகும்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார், யா முஹம்மத். அல்லாஹ்வுடைய தூதர் கோபப்படவில்லை. இந்த ஆசிரியர் பணிவோடு கேட்டார்கள் அவர் சொல்வதை. அவர் கேட்டார், நீங்கள் தான் ரசூல் என்று கூறுகின்றீரே, அந்த ரசூலா நீங்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம். அவர் கேட்டார், ஃபமன் ஹலகஸ் ஸமா, அப்படி என்றால் வானங்களை படைத்தவன் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தான் படைத்தான். அந்த மனிதர் மேலும் கேட்டார், ஃபமன் ஹலகல் அர்த், பூமியை படைத்தது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் தான். ஃபமன் நஸப ஹாதிஹில் ஜிபால், இந்த மலைகளை அமைத்தவன் யார்? வஜஅல ஃபீஹா மா ஜஅல், அதில் உள்ளவற்றை ஆக்கியவன் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் தான். அந்த மனிதர் கேட்டார், ஃபபில்லதி ஹலகஸ் ஸமா வ ஹலகல் அர்த் வ நஸப ஹாதிஹில் ஜிபால் அல்லாஹு அர்ஸலக், அந்த வானங்களை படைத்த, அந்த பூமியை படைத்த, அந்த மலைகளை அமைத்த அந்த அல்லாஹுவா உங்களை அனுப்பினான் தூதரே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நஅம், ஆம் என்று. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஒரு ஷஹாத். அந்த மனிதருடைய வார்த்தைக்கு அல்லாஹ்வுடைய தூதர், அந்த மனிதர் கேட்ட கேள்விகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தி சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து நம்லுடைய வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அவன் யார் என்பதை. அம்மன் ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த் வ அன்ஸல லக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅம்பத்னா பிஹி ஹதாயிக ذات பஹ்ஜ மா கான லக்கும் அன் தும்பிது ஷஜரஹா ஐலாஹும் மஅல்லாஹ் பல் ஹும் கௌமுன் யஅதிலூன். வானங்கள் பூமிகளை படைத்தவன் யார்? வானத்திலிருந்து மலைகளை இறக்குபவன் யார்? அதன் மூலமாக அழகிய தோட்டங்களை, இந்த பூமியிலே செழிப்பான தோட்டங்களை உருவாக்குபவன் யார்? உங்களில் யாரால் மரங்களை உருவாக்க முடியும், மரங்களை விளைவிக்க முடியும்? இலாஹும் அல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறொரு இறைவன் இருக்கின்றானா? பல்ஹும் கௌமுன் யஅதிலூன்,
நீங்கள் அல்லாஹ்விற்கு நேராக இணையாக பலரை ஆக்கக்கூடிய மனிதர்கள். அம்மன் ஜஅலல் அர்த கராரன் வ ஜஅல ஹிலாலஹா அன்ஹாரா, யார் பூமியை நிலையாக தங்குவதற்கு வசதி உள்ளதாக ஆக்கியவன், உறுதியாக ஆக்கியவன், இந்த பூமி அதற்கு இடையில் ஆறுகளை ஓட வைத்தவன் யார், மலைகளை ஊன்றியவன் யார், அந்த கடல்களுக்கு இடையிலே தடுப்பை ஆக்கியவன் யார்? இலாஹும் அல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறொரு இறைவன் இருக்கிறானா? பல் அக்ஸருஹும் லா யஅலமூன், உங்களிலே பெரும்பாலான மக்கள் அவனை அறியாதவர்களாகவே இருக்கின்றீர்கள். அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபுஸ் ஸூ வ யஜஅலுக்கும் குலஃபாஅல் அர்த் இலாஹும் மஅல்லாஹ், கஷ்டத்திலே சிக்கி தவிப்பவன் அழைக்கும் போது, யா அல்லாஹ், என்னை படைத்தவனே, என் இறைவனே, என்னை காப்பாற்று, சிரமத்திலே சிக்கி தவிக்கிறேன், கஷ்டத்திலே சிக்கி தவிக்கிறேன், நோயிலே சிக்கி தவிக்கிறேன், வறுமையிலே சிக்கி தவிக்கிறேன், கடலிலே சிக்கி தவிக்கிறேன் என்று அழைக்கும் போது, அம்மை யுஜீபுல் முத்தர்ர இதா தஆஹு, உங்களுடைய அழைப்பை ஏற்பவன் யார், அதை நீக்குபவன் யார்? வயக்ஷிஃபுஸ் ஸூ வயஜஅலுக்கும் குலஃபாஅல் அர்த் இலாஹும் மஅல்லாஹ், அல்லாஹ்வை அழையுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுடைய சிரமங்களை கொண்டு அழையுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நபியே, இந்த அடியார்கள் என்னை பற்றி கேட்டால், இந்த ரப்பை பற்றி கேட்டால், இந்த அல்லாஹுவை பற்றி கேட்டால், வஇதா ஸஅலக இபாதி அன்னி, அல்லாஹுவை பற்றி கேட்டால் சொல்லுங்கள், வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நான் அருகாமையில் இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், அழைப்பவர் அழைத்தால் அதற்கு நான் பதில் கொடுப்பேன். அல்லாஹ் பதில் கொடுக்கிறான். அல்லாஹ் உங்களுடைய துஆக்களை கேட்கிறான். அழையுங்கள் அல்லாஹுவை, அல்லாஹ் பதில் அளிப்பான். அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபுஸ் ஸூ வ யஜஅலுக்கும் குலஃபாஅல் அர்தி இலாஹும் மஅல்லாஹ் கலீலம் மா ததக்கரூன், குறைவானவர்கள் தான் அறிவு பெறுகின்றீர்கள், சிந்தனை பெறுகின்றீர்கள். அம்மை யஹ்தீக்கும் ஃபீ ظுலுமாத்தில் பர்ரி வல் பஹர், கடலிலும் நிலத்திலும் இருளில் வழிகாட்டுபவன் யார்? மலையை இறக்குவதற்கு முன்னால், அவனுடைய அருளை இறக்குவதற்கு முன்னால் நற்செய்தியாக காற்றை அனுப்புபவன் யார்? இலாஹும் மஅல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறொரு இறைவன் இருக்கின்றானா? தஆல அல்லாஹு அம்மா யுஷ்ரிகூன், நீங்கள் வணங்கக்கூடிய இணையாக்கக்கூடிய எல்லாவற்றை விட்டும் அல்லாஹ் உயர்ந்தவன். அம்மை யப்தஉல் ஹல்க ஸும்ம யுஈதுஹு, யார் படைப்பை முதலாவது படைப்பவன், மீண்டும் அதே படைப்பை யார் உருவாக்குபவன்? வமை யர்ஸுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்கள் பூமிகளிலிருந்து ரிஸ்கை அளிப்பவன் யார்? இலாஹும் மஅல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறொரு இறைவன் இருக்கின்றானா? அவன் உங்களை படைத்தான், நீங்களோ அவனை தவிர வேறொருவரை வணங்குகிறீர்கள். அவன் உங்களை உருவாக்கினான், அவன் உங்களுக்கு உணவளிக்கிறான், நீங்கள் அவனை தவிர வேறொருவருக்கு நன்றி செலுத்துகிறீர்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சூரா குர்ஆனில் அவனை பற்றி சொல்கிறான். ஒரு நபித்தோழர் தொழுகையில் அந்த சூராவை நேசத்தோடு ஓதினார். அல்லாஹ்வுடைய தூதர் காரணம் கேட்டார்கள், ஏன் இந்த சூராவை ஒரு வித்தியாசமான முறையில் ஓதி முடிக்கிறாய்? அந்த தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், அது ரஹ்மானுடைய சிஃபத்தை குறிக்கிறது, தன்மைகளை குறிக்கிறது. என் படைத்த இறைவனின் தன்மைகளை குறிக்கக்கூடிய அந்த சூராவை ஓதி முடித்து இந்த ரக்காஅத்தை முடிக்க வேண்டும் என்று நான் ஆசை கொள்கிறேன் என்று. என்ன சூரா? குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் எல்லாவற்றிலும் ஒருவன், தனித்தவன். அவனுடைய பெயர்கள் பண்புகளில் அவன் தனித்தவன், அவன் ஒருவன். அவனை வணக்க வழிபாடுகளை கொண்டு அவனை வணங்குவதில் அவன் ஒருவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹுஸ் ஸமத், அல்லாஹ் முழுமையானவன், தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை, யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை, அவனும் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக, சமமாக, இணையாக இந்த உலகத்தில் யாரும் இல்லை. சூரத்துல் இக்லாஸ் அல்லாஹ்வை பற்றி சொல்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹதீதுடைய வசனத்தில் அவனை பற்றி சொல்கிறான். லஹு முல்கு ஸமாவாதி வல் அர்த்,
அவன் யார்? அவனிடத்திலே வானம் பூமிகளுடைய அரசாட்சிகள் இருக்கிறது. யுஹ்யி வ யுமீது, அவனே உயிர் கொடுக்கிறான், உயிரை எடுக்கிறான். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லா பொருட்களின் மீதும் அவன் ஆற்றல் உள்ளவன். ஹுவல் அவ்வல் வல் ஆஹிர் வல் ஸாஹிர் வல் பாத்தின் வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெயர்களுக்கு விளக்கம் சொன்னார்கள். அன்தல் அவ்வல், அல்லாஹும்ம அன்தல் அவ்வல், யா அல்லாஹ் நீயே முதலாமவன். ஃபலைஸ கப்லக ஷை, உனக்கு முன்னால் யாரும் கிடையாது. அவனே முதலாமவன், அவனுக்கு முன்னால் யாரும் கிடையாது. அல்லாஹும்ம வ அன்தல் ஆஹிர், யா அல்லாஹ் நீயே இறுதியானவன். வலைஸ பஅதக ஷை, உனக்கு பின்னால் யாரும் கிடையாது. وأنت الظاهر فليس فوقك شيء, உனக்கு மேல் யாரும் கிடையாது. وأنت الباطن فليس دونك شيء, யா அல்லாஹ் நீ அல் பாத்தின், உனக்கு கீழே யாரும் கிடையாது. அல்லாஹு அக்பர். எல்லாவற்றையும் சூழ்ந்தறியக்கூடியவன் நீ, வெளிப்படையாக மறைமுகமாக இருக்கக்கூடிய அனைத்தையும் அறிந்தவன் நீ. அல் அவ்வல் அல் ஆஹிர் அல் ஸாஹிர் அல் பாத்தின். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹஜ்ஜுடைய 18வது வசனத்தில் சொல்கிறான், அவன் யார் தெரியுமா? அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். அவன் யார்? நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? வானம் பூமிகளில் உள்ள சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மலைகள், மரங்கள், கால்நடைகள், மனிதர்களில் பெரும்பாலானோர் என எல்லோரும் அவனுக்கு சுஜூது செய்கிறார்கள். வானம் அவனுக்கு பணிகிறது, மரம் அவனுக்கு பணிகிறது, கால்நடைகள் அவனுக்கு பணிகிறது, மனிதர்களில் பெரும்பாலான மக்களும் அவனுக்கு சுஜூது செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த சூரியன் எங்கே செல்கிறது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் மறையும் போது ரப்பிடத்திலே செல்கிறது. ரஹ்மானுடைய அரிசிக்கு முன்னால் சென்று சுஜூதில் விழுந்து விடுகிறது. மறுநாள் காலையில் மறுநாள் காலையில் சூரியன் உதயமாவதற்கு அனுமதி கேட்கிறது. அனுமதி அளித்தால் சூரியன் உதயமாகும் கிழக்கில் இருந்து. ஒரு நாள் அனுமதி மறுக்கப்படும், கிழக்கிலிருந்து உதிப்பதற்கு சூரியனுக்கு கட்டளையிடப்படும், சூரியன் மேற்கிலிருந்து உதிக்குமாறு மறுமை நாள் ஏற்படும். அதுவரை ஒவ்வொரு நாளும் சூரியன் ரஹ்மானுக்கு முன்னால் சஜிதாவில் விழுந்திருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்துல் அன்ஆமுடைய வசனத்தில், ذَلِكُمُல்லாஹு ரப்புக்கும், அவன்தான் உங்களுடைய ரப்பாகிய அல்லாஹ். லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வணக்க வழிபாடுகளை செலுத்த தகுதியானவன் யாரும் இல்லை. خَالِقُ كُلِّ شَيْءٍ فَاعْبُدُوهُ, எல்லாவற்றையும் படைத்தவன் அவன்தான். وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ وَكِيلٌ, எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளன் அவன்தான். லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார், எந்த பார்வையாலும் அவனை சூழ்ந்து விட முடியாது. ஹிஜாபுஹு நூர், அவனை மறைப்பது அவனுடைய திரை, வெளிச்சம் என்று பார்த்தோம். நூருன் அன்ன அராஹு, ரசூலிடத்தில் கேட்டார்கள், பார்த்தீர்களா? வெளிச்சம் என்னால் எப்படி பார்க்க முடியும்? ரப்பி அரினி அன்துரு இலைக். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசிய அந்த நபி கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னை நான் பார்க்க வேண்டும். மூசா, லன் தரானி, உன்னால் என்னை பார்க்க முடியாது மூசா. வலாகின் இன்துர் இலல் ஜபல், அந்த மலையை பார். இன் இஸ்தகர்ர மகானஹு சௌஃப தரானி, அந்த மலையால் நான் வெளிப்படும் போது நிலையாக இருக்க முடியும் என்றால் என்னை நீ பார்க்கலாம். அல்லாஹ் அவனுடைய வெளிச்சத்தை வெளிப்படுத்தினான். விரலின் கீரல் அளவிற்கு அந்த மலை பஸ்பமாகிவிட்டது. மூசா கேட்டார், யா அல்லாஹ், மன்னித்துக்கொள் என்னை, உன்னை பார்க்காமல் நம்பிக்கை கொண்டவர்களில் நானும் ஒருவன் என்று சொன்னார்கள். லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார், எல்லா பார்வைகளையும் சூழக்கூடியவன் அவன். அல்லாஹ் உங்களை பார்க்கிறான், என்னை பார்க்கிறான், என் செயல்களை அல்லாஹ் கண்காணிக்கிறான். ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார்கள், பாவத்தின் சிறுமையை பார்க்காதீர்கள். ஒரு பாவம் செய்யும் போது சிறிய பாவம் தானே என்று பார்க்காதீர்கள். அதை எந்த மகத்துவமானவனுக்கு முன்னால் செய்கிறீர்கள் என்று பாருங்கள் என்று. பாவத்தின் சிறுமையை பார்க்காதீர்கள்.
லா துதுரிகுல் அப்சார் வஹுவ யுதுரிகுல் அப்சார் வஹுவல் லத்தீஃபுல் கபீர். நுட்பமாக அறியக்கூடியவன், அவன் அனைத்தையும் சூழ்ந்தறியக்கூடியவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார் சூரத்துல் மரியமுடைய சூரா ஃபாத்திருடைய 15வது வசனத்தில், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே ஏழைகள், அல்லாஹ்விடத்திலே தேவையுடையவர்கள். அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ் வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். எந்த தேவையும் இல்லாத முழுமையானவன், எந்த தேவையும் இல்லாத புகழுக்குரியவன் அவன். அவனுக்கு நிகராக ஒருவரை காட்ட முடியுமா? யார் இந்த உலகத்திலே தேவை இல்லாதவர்கள்? யாருடைய தேவை யாருக்கு? அல்லாஹ் தான் நமக்கு தேவை. நம்முடைய எந்த தேவையும் அல்லாஹ்விற்கு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், நீளமான ஹதீஸ், மொழிபெயர்க்கிறேன். யா இபாதி, என் அடியார்களே, இன்னி ஹர்ரம்துமுல் ஸுல்ம், நான் அநீதத்தை தடை செய்கிறேன், அலா நஃப்ஸி, என் மீதும், வஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமன் ஃபலா ததாலமு, உங்களுக்குள்ளும் அநீதம் தடை செய்யப்படுகிறது, யாரும் ஒருவருக்கு ஒருவர் அநீதம் செய்து கொள்ளாதீர். என் அடியார்களே, நீங்கள் எல்லோரும் வழி தவறியவர்கள், இல்லா மன் ஹதைதுஹு, நான் யாருக்கு நேர்வழி காட்டினேனோ அவர்களை தவிர. என்னிடத்திலே நேர்வழியை கேளுங்கள், நான் நேர்வழியை அளிக்கிறேன். என் அடியார்களே, நீங்கள் எல்லோரும் பசித்தவர்கள், நான் உணவளித்தவர்களை தவிர. என்னிடத்திலே உணவை கேளுங்கள், நான் உங்களுக்கு உணவளிக்கிறேன். என் அடியார்களே, நீங்கள் எல்லோரும் நிர்வாணமானவர்கள், நான் ஆடையை கொடுத்தவர்களை தவிர. ஆடையை கேளுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். என் அடியார்களே, பகலிலும் இரவிலும் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். எல்லா பாவங்களையும் நானே மன்னிக்கிறேன். என்னிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள், நான் மன்னிக்கிறேன். என் அடியார்களே, உங்களுடைய எந்த ஒரு நன்மையும் என்னை எதுவும் செய்துவிட முடியாது. எந்த ஒரு தீங்கும் எனக்கு எதையும் செய்துவிட முடியாது. யா இபாதி, என் அடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் வ ஆஹிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும், உங்களில் முதலாமவர்கள், இறுதியாமவர்கள், மனிதர்கள், ஜின்கள் என எல்லோரும் என்னை வணங்கக்கூடிய, பயப்படக்கூடிய மனிதர்களாக மாறினாலும், என் ஆட்சியில் அது எதையும் அதிகப்படுத்தாது. மனிதர்கள், முதலாமவர்கள், ஜின்கள் என எல்லோரும், இறுதியாமவர்கள் என எல்லோரும் என்னை மறுக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டாலும், இணை வைப்பவர்களாக, என்னை மறுக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டாலும், என் ஆட்சியில், அதிகாரத்தில், புகழில், கண்ணியத்தில், மகத்துவத்தில் எதையும் அது குறைத்து விடாது. படைப்புகளை படைப்பதற்கு முன்னாலும் அவன் அல் ஹாலிக், படைப்புகளை படைப்பதற்கு முன்னாலும் அவன் அர் ரஹீம், அர் ரஹ்மான், அல் கஃபூர், அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ்ஸலாம். இந்த படைப்புகளுடைய எதுவும் அவனை எதுவும் செய்துவிட முடியாது. அல்லஹு சமீயா, ஹல் தஅலமு லஹு சமீயா, அவனுக்கு இணையாக ஒருவரை காட்ட முடியுமா? அறிந்திருக்கிறீரா யாரையாவது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், உங்களில் முதலாமவர்கள், இறுதியாமவர்கள், மனிதர்கள், ஜின்கள் எல்லோரும் ஒரு இடத்தில் ஒன்று கூடி என்னிடத்தில் உங்களுடைய தேவைகளை கேட்டாலும், உங்கள் எல்லோர்களின் தேவைகளை நான் நிறைவேற்றினாலும், அது என்னுடைய கஜானாவில் எதை குறைக்கும் தெரியுமா? ஒரு கடலில் ஊசியை முக்கி நுழைத்தால் அது எதை குறைக்குமோ அதைத்தான் என்னுடைய ஆட்சியில் குறைத்துவிடும் என்று சொன்னார்கள். என்னுடைய கஜானாவில் குறைத்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, யா இபாதி, என் அடியார்களே, உங்களுடைய செயல்களை நான் கண்காணிக்கிறேன், அதை உங்களிடத்திலே ஒப்படைப்பேன். யார் அதில் நன்மையை காண்கிறாரோ அவர் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளட்டும், யார் அதில் தீமையை காண்கிறாரோ அவர் தன்னைத்தானே பழித்துக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறியதாக இந்த ஹதீஸுல் குதுஸியில் சொன்னார்கள். அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நீங்கள் தான், நாம் தான் அல்லாஹ்விற்கு தேவையுடையவர்கள். அல்லாஹ்விற்கு நம்முடைய தேவை கிடையாது. நம்முடைய தொழுகை அல்லாஹ்விற்கு தேவை கிடையாது. நம்முடைய திக்ர் அல்லாஹ்விற்கு தேவை கிடையாது. நம்முடைய வணக்க வழிபாடுகள் எதுவும் அல்லாஹ்விற்கு தேவை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பார்க்கின்ற இந்த வானம்
இந்த வானத்தில் ஒரு முழம் கூட காலியாக இல்லை. இல்லாவ மலக்குன் ராக்கி, ஒரு மலக்கு ருக்கூஇலே இருக்கிறார், ஒரு மலக் சுஜூதிலே இருக்கிறார். கோடான கோடி படைப்புகள் எல்லாம் அவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. மலக்குகள் எத்துணை கோடி மலக்குகள், எத்துணை கோடி இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாம் இந்த மனிதர்கள் ஜின்களை தவிர அவன் ஒருவனையை வணங்கி அவன் ஒருவனையை துதித்துக் கொண்டிருக்கும் போது அற்ப மனிதன், கலிவை சுமக்கக்கூடிய மனிதன், நம்மிடத்திலிருந்து அல்லாஹ்விற்கு என்ன தேவை? அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ் வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்மால் கூறி முடித்துவிட முடியாது. அவ்வளவு மகத்துவமானவன் அவன். அவ்வளவு அவனுடைய பெயர்கள் பண்புகளை படிக்க ஆரம்பித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தால் உங்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்கிவிடும். அல்லாஹ்வை ஒருவன் அறிந்தால் அல்லாஹ்வை அதிகம் நேசிப்பான். அல்லாஹ்வை அதிகம் ஒருவன் நேசித்தால் அல்லாஹ்வை அவன் அதிகம் பயப்படுவான். அல்லாஹ்வை ஒருவன் நேசித்து அல்லாஹ்வை ஒருவன் ஈமான் கொண்டு பயந்து விட்டால் அந்த மகத்துவமானவன் இவ்வளவு தன்மைகளையும் யார் அல் மலிகு அல் குத்தூசு அல் சலாமு அல் முஹைமினு அல் ஹாலிகு அல் பாரிவு அல் அவ்வலு அல் வாஹிரு அல் பாத்தினு, இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு அடியான், அவனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசித்து விடுவான். இந்த தன்மை, இந்த சிறப்பை கூறி இந்த உரையை இன்ஷா அல்லாஹ் முடிக்கிறேன். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை நேசிக்கிறான். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை ஒருபோதும் அல்லாஹ் கைவிட மாட்டான். ஈமான் கொண்டவர்கள் எதற்கும் யாருக்கும் பயம் கொள்ள தேவையில்லை. அல்லாஹ் அவர்களோடு இருக்கிறான். அல்லாஹ் ஒருவரை நேசித்து விட்டால், இந்த அரசன் ஒருவரை நேசித்து விட்டால், அர் ரஹ்மான் ஒருவரை நேசித்து விட்டால் என்ன ஆகும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹப்பல்லாஹுல் அப்த், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானை நேசித்து விட்டால், நாதா ஜிப்ரீல், ஜிப்ரீலை அழைப்பான். ஜிப்ரீலை அழைத்து சொல்லுவான், ஜிப்ரீல், இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்களும் நேசியுங்கள் என்று சொல்லுவான். அல்லாஹு அக்பர். அவ்வளவு பிரம்மாண்ட படைப்பு அந்த ஜிப்ரீல். அவரை அழைத்து சொல்லுவான், ஜிப்ரீல், இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், நீங்களும் நேசியுங்கள் என்று. நாம் அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அவருடைய பெயரை ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுப்பான். உபையை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த சூராவை ஓது என்று அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து கேட்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். உபை கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என் பெயரை சொன்னானா? ஆம் உபை என்று சொன்னார்கள். ஜிப்ரீலை அழைத்து சொல்லுவான். ஜிப்ரீல் வானத்தில் உள்ள மலக்குகளை அழைத்து சொல்லுவார், இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான், ஜிப்ரீலாகிய நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். அந்த கட்டளை அதற்கு பிறகு பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும். பூமியில் உள்ள எல்லோரும் அந்த அடியானை நேசிப்பார்கள். மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். சுப்ஹானல்லாஹ், என்ன ஹதீஸ் அது! யார் நேசருக்கு நோவினை செய்வானோ, நான் நேசிக்கக்கூடிய ரஹ்மான் நேசிக்கக்கூடிய அடியானுக்கு யார் ஒருவன் நோவினை தீங்கிழைப்பானோ, வலியன், இறைநேசருக்கு. இறைநேசம் என்பது நம்முடைய சமூகத்தில் பொறுத்தவரை ஒரு அறியாமையின் புரிவு. அதெல்லாம் ஒரு 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 தலைமுறையில் ஒருவர் இருப்பார். இந்த தலைமுறையில் இறைநேசர் யார்? ஏதோ ஒரு தர்காவை அடையாளம் காட்டி அவர் இறைநேசராக வாழ்ந்தார், அல்லது யாரோ ஒரு மனிதர் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அப்படி அல்ல. இறைநேசர்கள் எங்கும் நிரம்பி இருப்பார்கள். குர்ஆன் சொல்லுகின்ற தன்மையில் இருந்தால், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அல்லதீன ஆமனூ வகானூ யத்தகூன். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய, தொடர்ச்சியாக அல்லாஹ்வை பயந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோரும் அல்லாஹ்வின் இறைநேசர்கள் தான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னை ஆக்குவானாக, உங்களை ஆக்குவானாக. ஈமான் கொண்டு அல்லாஹ்வை பயந்தவர்கள். மன் ஆதாலி வலியன், அந்த வலியை யார் நோவினை செய்கிறானோ அவனுக்கு எதிராக போரை நான் பிரகடனம் செய்கிறேன். ஒரு மனிதன் தொடர்ச்சியாக ஃபரதான வணக்கங்களை செய்கிறான்,
அதற்கு பிறகு நஃபிலான வணக்கங்களையும் தொடர்ச்சியாக செய்கிறான். என் நேசம் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. நான் அவனை நேசித்து விட்டால் அவனுடைய செயலின் காரணமாக நான் அவன் பார்க்கக்கூடிய பார்வையாகிறேன், அவன் கேட்கக்கூடிய காதாகிறேன், செவியாகிறேன், அவன் நடக்கக்கூடிய காலாகிறேன். எல்லா புறமும் அல்லாவின் உதவியால் அவன் சூழப்படுவான். அவன் கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான். அவன் பாதுகாப்பை வேண்டினால் அல்லாஹ் பாதுகாப்பை அளிப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸுடைய இறுதியில் சொன்னார்கள், வமா தரத்தத்து அன் ஷைஇன் அன ஃபாயிலுஹு, எதையும் செய்வதிலிருந்து என்னை எதுவும் தடுமாற்றம் செய்யாது. தடுமாற்றம் அல்லாஹ்வுடைய குணம் அல்ல. ஆனால் நான் தடுமாறுகிறேன் ஒரு முஃமினுடைய உயிரை கைப்பற்றும் போது அவன் அதை வெறுக்கும் நிலையில். இதை புரிவதற்கு எத்துணை ஆண்டுகளை நாம் கழித்தாலும் அல்லாஹ் இதில் புரிதலை கொடுத்தால் நாம் வெற்றி அடைந்தவர்கள். அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடிய முறையை பாருங்கள். ஒரு முஃமினை அல்லாஹ் நேசிக்கக்கூடிய முறையை பாருங்கள். ஒரு முஃமினுடைய உயிர் அவன் வெறுக்கக்கூடிய நிலையில் கைப்பற்றப்படும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால், அவனுடைய முஹப்பத்தால் அல்லாஹ் தடுமாறுகிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த மகத்துவமிக்கவன் அவனுடைய நேசத்தோடு இந்த பூமியில் வாழ்பவர்கள் வெற்றி அடைவார்கள். அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அறிந்தவர்கள் அதிகம் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். அல்லாஹ்வை அதிகம் நேசிப்பவர்கள் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுவார்கள். அல்லாஹ்வை அதிகம் பயப்படுபவர்கள் இந்த பூமியிலும் மறுமையிலும் வெற்றி அடைந்து விடுவார்கள். இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்ற ஒரு தன்மைகளை கூறி இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை முடிக்கிறேன். ஒரு மனிதன் அல்லாஹோடு பேண வேண்டிய ஒழுக்கங்களில் இந்த மூன்றை கடைபிடிக்காமல் அல்லாஹுடைய நேசத்தை அவன் அடைய முடியாது. ஒன்று, அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளை அவன் முழுவதுமாக அறிந்திருக்க வேண்டும். குர்ஆனில் பக்கங்களை திரப்பி பாருங்கள். குர்ஆன் முழுக்க அல்லாஹ்வுடைய சட்டங்களை விட, நபிமார்களுடைய வரலாறுகளை விட, படிப்படைகளை விட, ஹலால் ஹராமை விட அல்லாஹ் குர்ஆனுடைய ஞானம் முழுவதையும் நிரப்பி வைத்திருக்கிறான். இன்னஹு ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் அல் கஃபூருர் ரஹீம் இன்னஹுல் கஃபார் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் குல் ஹுவல்லாஹு அஹத் என்று முடிப்பதிலிருந்து தொடங்கும் வரை எந்த பக்கமும் அல்லாஹ்வுடைய தன்மைகள், அல்லாஹ்வுடைய பெயர்களை பேசாமல் இல்லை. ஏன் நிரப்ப வைத்திருக்கிறான் குர்ஆனில்? அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள் அதிகம். உங்கள் படைத்தவனை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அதிகமாக, அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை அதிகமாக அறிவார்கள். முதல் குணம். அல்லாஹ்வுடைய தீனில் அவன் நேசிக்கின்ற வெறுக்கின்ற எல்லாவற்றையும் அறிந்து செயல்படுவார்கள். மூன்றாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு உள்ளத்தால் கட்டுப்பட்டு உதவி தேடுவார்கள். செயலாலும் சொல்லாலும் சூழ்நிலையாலும் எல்லா நிலையிலும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடி அல்லாஹ்விற்கு முழுவதுமாக கட்டுப்படக்கூடிய நஃப்ஸாக தன்னை மாற்றிக்கொள்வார்கள். அல்லாஹ்வை அறிவார்கள், அல்லாஹ்வை பயப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்துவார்கள். இந்த மூன்று தன்மைகளில் இருப்பவர்தான் அல்லாஹ்வை அறிந்தவராக, அல்லாஹ்வோடு அழகிய குணத்தோடு, அந்த ரப்போடு அழகிய குணத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவராக மாற முடியும் என்று இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை புரியக்கூடிய ஆற்றலை எமக்கு தருவானாக. அவனை அறிந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை உச்சரித்து அதன்படி வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவானாக. யார் அந்த நிலையில் இந்த உலகத்திலே வாழ்கிறாரோ அவருடைய கடைசி வார்த்தையாக, அவர் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில் அவர் உச்சரிக்கக்கூடிய வார்த்தையாக மாறும், லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அதை சொன்னவர் சொர்க்கம் நுழைவார். அல்லாஹ் தன் அடியார்களை தேர்ந்தெடுப்பான். சிலரை இந்த பூமியில் மரணமாவதற்கு முன்னால் அவர்களுக்கு தௌஃபீக் செய்வான் நல்ல அமல்களை செய்யும்படி. ஏன்? இதே நிலையில் மஹ்ஷரில் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். சுஜூதில் மரணமாவார்கள், குர்ஆனை ஓதி மரணமாவார்கள், கலிமாவை உச்சரித்து மரணமாவார்கள். இவர்கள் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். யார் இவர்கள்? அல்லாஹுடைய வலி. யார் அல்லாஹுடைய வலி? அல்லாஹுவை அறிந்தவர்கள், அல்லாஹுவை ஈமான் கொண்டவர்கள்,
அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்விற்காகவே நேசம் கொள்வார்கள், அல்லாஹ்விற்காகவே வெறுப்பார்கள், அல்லாஹ்விற்காக எதையும் இந்த உலகத்திலே இழப்பார்கள். அந்த மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கும் இதை ஏற்பாடு செய்தமைக்கும் அல்லாஹ் முழுமையான கூலிகளை உங்களுக்கு தரட்டும். அல்லாஹ் என்னிடத்திலிருந்தும் உங்களிடத்திலிருந்தும் இந்த செயலை அங்கீகரிக்கட்டும். தகப்பல் அல்லாஹு மின்ன வ மின்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.